15 வருஷமா நாங்கள் 15 வருஷமா நாங்கள் குறவுன்னு எங்களுக்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. எங்களுக்கு தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதுபடி போன தடவை மனு கொடுத்தோம். அதனால வந்தாங்க, சொல்லிட்டு போனாங்க. அப்பயும் எங்களுக்கு பழுப்பும் போடல, நடக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்தாங்க, மனு அங்கே கலெக்டர் மேடம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இதனால மனு தவறான மனு வந்ததுன்னா நாங்கள் இங்கேயே தீ குளிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னா உண்ணாவிரதம் கடந்து நாங்கள் சாக போகிறோம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே நாங்கள் உட்காந்து நாங்கள் குடும்பத்தோடு சாகிறோம். குறிச்சி வட்டம் விளம்பவர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பேர் ஆதிலட்சுமி. நான் 20 வருஷமாக குடியிருக்கிறேன் விளம்பவரில். எங்களுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பாதையே இல்லை. அதனால் குடிநீரும் எங்களுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப கேவலம் பேசுகிறாங்க. நான் குறவங்கிறதால எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எனக்கு நடக்கவும் தடம் விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு குடிக்கிற தண்ணியும் விட மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் தண்ணி குடித்தாலும் குடிக்காதன்னு சொல்லி ரொம்ப மனசு ரொம்ப கேவலமாக படுத்துகிறாங்க. எங்களுக்கு நடக்கிற பாதையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பாதையில் நாங்கள் கேஸில் ஜெயிச்சும் எங்களுக்கு தடம் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவன் குறவனுக்கு என்ன தடம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பிள்ளைங்க ஏற்கனவே மனு கொடுத்துட்டேன். மனு கொடுத்ததுபடி வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. பார்த்தோம் சரியா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செஞ்சு கொடுக்கல. இதனாலே எங்கள் பிள்ளைங்களாம் வீட்டிலே இருக்குங்க, படிக்கவும் நாங்கள் அனுப்பல. எங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன வருது இதனால சொல்லுங்க. எங்கள் பிள்ளைங்க பாருங்க, இங்கே நிற்கிறாங்க பாருங்க. எங்கள் பிள்ளைங்க நீங்களே பாருங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் யாராச்சும் போய் கேட்குறோம். யாருமே எதுவுமே ஒரு ஊர் தலைவரும் சரி, யார் கிளர்க்கு யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் போனோம்னா அந்த தடத்தில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அங்கே தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம்னா அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானே சொல்லி ஏமாத்திட்டு அப்புறம் வந்தாங்கன்னா அது ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஆள் இல்லை, நாங்கள் என்னமா பண்ணுவோம், எவிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்காக? அதனால தான் நான் இங்கே இப்போ கலெக்டர் அம்மா கிட்ட நான் மனு கொடுக்க வந்திருக்கிறேன். அவங்க பார்த்து ஏதோ பண்ணணும். அதான் பாதையை விட மாட்டேங்கிறாங்களே. என் பிள்ளைங்க பேக் மாட்டிக்கிட்டு போனா இந்த பாதையில் நடக்காத, உன் பாதை எதுவோ அதை பார்த்து நடன்றாங்க. அதுல கேஸ்ல இருக்குது பாதை. அந்த பாதையை அடைச்சி அந்த தடத்துல பார்த்து நடங்கிறாங்க. நாங்க எப்படிங்க நடக்கிறது? அந்த பாதையில முன்னாடி கேட்டு வச்சுட்டாங்க, பின்னாடி ஆலப்பில கல் வச்சு தூக்கி செவுரி எழுப்பிட்டாங்க. நாங்க எப்படி போறது? இதுக்காக தான் நாங்க மனு கொடுக்க வந்தோம் கலெக்டர் அம்மா கிட்ட. இப்ப மனு கொடுத்ததுக்கு நான் பாக்குறேமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்காக நான் முடிவு பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இதனால மனு தவறான மனு வந்ததுன்னா நாங்க இங்கேயே தீ குளிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்னன்னா உண்ணாவிரதம் கடந்து நாங்க சாக போறோம். இந்த கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியே நாங்க உட்காந்து நாங்க குடும்பத்தோட சாகுறோம்.